14ஆம் வசனம் 9ஆம் அதிகாரத்துல எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். இந்த யூப்ரட்டஸ் என்கிற அந்த நதி வேதத்துல போட்டிருக்க கடைசி காலங்களிலே இயேசு கிறிஸ்து வருவதற்கு அந்த நாட்களிலே அது அப்படியே வறண்டு போகுமா. அந்த ரிவர் யூப்ரட்டஸ் இயேசு கிறிஸ்து வருகை நாட்கள்ல வறண்டு போகுமா. இந்த நாட்கள் கடைசி நாட்கள்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பலி கொடுப்பாங்க. அந்த சிகப்பு கடாரியை அவங்க தேடி கண்டுபிடிக்காததுனால குளோனிங் பண்ணி அதை உண்டாக்கி, அதற்கு கொஞ்சம் டிஃபெக்ட் இருந்தாலும் அதுக்கு பலி கொடுத்துட்டு, இப்ப எல்லா ஏற்பாடுகளும் 3ஆம் ஆலயங்களை கட்டும்படி வச்சுட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஆலயம் இல்லை, வெறும் செவரு தான் இருக்கு. அந்த செவரை பிடிச்சிட்டு ஆராதிக்க நல்லா பார்த்துருப்பீங்கல்ல, எருசலேம்ல செவரை மட்டும் வெறும் செவரு தான் இருக்கு. நாங்க எப்போ ஆலயம் கட்டுவோம் இத்தனை வருஷம் கடைசி காலங்களில ஆலயம் கட்டுவாங்களாம். அந்த ஆலயத்துல யாரும் வந்து உட்காருவான், அந்தி கிறிஸ்து வந்து உட்காருவானா. அவங்களுக்கு தெரியாது அந்தி கிறிஸ்து, அவன் தான் மெசையா நினைச்சுக்குவாங்களாம். சோ இந்த நாட்களிலே யூப்ரட்டஸ் நதி வறண்டு போகுமா. அப்போ அது எங்க போட்டிருக்கு? இது படிச்சிட்டீங்களா? பதினாறாம் அதிகாரத்திலே அதை சொல்லிட்டுல எக்காலம் படித்திருக்கு. பன்னிரெண்டாம் வசனம் 16ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் படிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்தும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இதான் லாஸ்ட். நல்லா கேளுங்க. இப்ப என்னாச்சுன்னா, யூப்ரட்டஸ் வத்தி போயிடுச்சு. இவ்வளோ வருஷங்களுக்கு கழிச்சு யூப்ரட்டஸ் நதி வற்றி போயிடுச்சு. எப்போது? 6ஆம் தூதன் தான் வந்துட்டாரு. அவர் எக்கெல்லாம் ஊதிட்டாரு. யூப்ரட்டஸ் வத்தி போயிடுச்சு. அடையாளங்கள் வானத்துல என்ன நடக்குது பாத்தீங்களா? உங்களுக்கு எதெல்லாம் தெரியாது, எதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, கண்ட கதைகளையும் அதே ரீல்ஸ் பார்த்துட்டீங்க. வெரி குட். என்ன நடக்குதுன்னு தெரியுமா? வானத்துல சடன்னா பயங்கரமா ஆஸ்திரேலியா பக்கத்துல அப்படியே ஒரு பவர் ஒளி அப்படி பறந்து அப்படி வருது. என்னங்க என்ன நடக்குது அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. என்ன வாட்ஸ் ஹேப்பனிங்? வானத்துல கடைசி நாட்களிலே கர்த்தர் சொன்ன எல்லாமே நடக்குது. ஏலியன்ஸ்ன்றாங்கல்ல, ஏலியன்ஸ் வருவாங்கன்றாங்களே. யார் அது ஏலியன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஏலியன்ஸ்னா யாரு? வேற கிரகத்து ஆட்கள். நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல சயின்டிஸ்ட். ஏலியன்ஸ்னா யார் தெரியுமா? அவங்கதான் தேவ தூதர்கள், கர்த்தருடைய ஜனங்க தான் ஏலியன்ஸ் இவங்க சொல்றாங்க. யாரு? இவங்களுக்கு அவங்களுடைய பார்வையில ஆண்டவரையும் ஆண்டுடைய ஜனங்களையும் ஏலியன்ஸாய் தெரிகிறது, வேற கிரகத்தை. சோ எல்லாரும் வந்துட்டாங்க. சோ இப்ப இயேசு கிறிஸ்து ரெடி ஆயிட்டாரு. அவர் ரொம்ப எச்சரிக்கிறார், பயங்கரமா எச்சரிக்கிறாரு. வந்துட்டேன். வாசலண்டை நின்று ஆசையாய் உள்ளம் திறவா. ஆனால் நீயோ ரீல்ஸ் பார்த்து கொண்டு, ஆனால் நீயோ கதை கேட்டு கொண்டு, யாரோட நீ போய்கொண்டு
கொண்டிருக்கிறாய். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்கு உள்ளம் திறவாய். கோபத்தை தணிக்காத இதயமோ உனக்கு சமாதானம் இல்லாமல் அலைகிறாயோ நீ. கர்த்தரை தேடாத இதயம் இருக்கு, கர்த்தரை தேடாத இதயம் உனக்கு. எங்கே நீ போகிறாயோ வாசனை என்று ஆசையை தட்டும் நேசரேசுவுக்கு உள்ளம் திறவாய். பாவி ஒரு போது தள்ளாத நேசர், பாவி ஒரு போது தள்ளாத நேசர். பாவென்று உன்னை ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உன்னிடம் பேசுகிற வார்த்தையை நீ கேள். ஆகஸ்ட் மாசம் கர்த்தர் உன்னிடத்தில் பேசும் வார்த்தைகளை நீ கேட்பாயா? நான் உனக்காக மரித்ததை மறந்தாய், நான் உனக்காக மரித்ததை மறந்தாய். நீயோ எங்கேயோ ஓடி திரிகிறாய். வாசலண்டை நின்று ஆசையை தட்டும் நேசரேசுவுக்கு உள்ளம் திறவாய். பாவி ஒரு போது Hallelujah. What's a bishop's name? Married bishop. What's his name? First class bishop. பயங்கரமா கர்த்தருடைய வார்த்தை பேசுவாரு. கேத்தலிக் பிஷப் தான். So the Elon Musk, be careful. Don't play with the Lord. ஆண்டவரோட விளையாடாது, ஆண்டவரோட விளையாடாது. ஆண்டவர் பயங்கரமானவர். எலன் மாஸ்க் ஜாக்கிரதையாரு. அவன் என்ன சொல்றான்? ஒரு தேவனை நாங்க உண்டாக்கி இருக்கோம். அந்த தேவன் பேர் தான் ஏஐ. அந்த ஏஐ தான், அதன் மூலமாக தான் அந்தி கிறிஸ்து ஆட்சி இப்போ நடக்கும். நல்லா யோசித்து பாருங்க. எல்லாமே உங்க செல்போனுக்கு உங்களுக்கு தெரியுது. காலையில எழுந்த உடனே வாக்கிங் போகும்போது நான் என்ன வசனங்களை தினமும் கேட்கிறனோ அந்த வசனங்கள் தான் யூடியூப்ல கரெக்டா எனக்கு முன்னாடி நிற்கும். இந்த வசனத்தை இந்த சாப்டரை கேட்ட உடனே அடுத்த சாப்டர் கேட்பேன். எந்தெந்த சாப்டர் எங்கெங்க இருக்கோ கரெக்டா அது யூடியூப்க்கு தெரியுது. நான் காலையில தினமும் எத்தனை மணிக்கு என்ன பார்ப்பேன், அந்தந்த சாப்டர்ஸ் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதே போல திருப்பியும் சாயங்காலம் என்ன டைம் யூடியூப்ல நான் இந்த சாப்டர்ஸை கேட்பேனோ அந்த டைம்ல அதே சாப்டர்ஸ். அப்போ இந்த செல்போனுக்கு நான் என்ன கேட்கிறேன்னு நல்லா தெரியுது. ஆமென். So it is all, எல்லாமே நீங்க பண்ற அத்தனையும் அவனுக்கு தெரியும் என்று பைபிள்ல அந்த நாட்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரு. யாரு? யோவான், அவனுடைய சிஷ்யரா இருக்கிற யோவான் எழுதினாரு. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. உலகம் ஆச்சரியப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ஜூன் மாசத்துல கூட ஆண்டு சொன்னார், சுனாமி 2004 போல சொன்னதா இல்லையா நம்ம சர்ச்சில்? அதே போல வரும்ட்டு. அத போலதான் கரெக்டா இந்த போன நாட்கள்ல அதே சுனாமி தான் வந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே சுனாமினா அன்னைக்கு நமக்கு என்னன்னு தெரியாது. யாரோ சுனாமி வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சுனாமின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சனால அவங்க எல்லாம் போயிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, பயங்கரமான எர்த்வேக், பயங்கரமான பூமியாச்சு. சொன்னதா இல்லையா? ஜூன் மாசம் டேட் எடுத்து நம்முடைய ஃபேஸ்புக்ல ஞாயிற்றுக்கிழமைக்கு அலபாதில பேசுறேன். சுனாமி வரும் 2004 வந்தது போல. 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய இதை யூடியூப்ல போட்டே இல்லையா? எடுத்து பாருங்க. சுனாமி அதே போல வரும். அதே போலதான் வந்து. ஆனா இது பயங்கரமானதான்.
அந்த காட்டுல பயங்கரமானதான். அது 9, இது 8.8 தான். ஆனா 8.8 தான் பயங்கரமானது. என்ன பண்ணிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பாஸ்டர் சொன்னதான் தெரியும். பூமி அசிச்சிருச்சான். பூமி அசிச்சிருச்சான். 1 மாசம் வரைக்கும் என்ன வேணா, எங்க வேணா, எப்படி வேணா நடக்கலாம். பூமியில இருக்கிற வால்கனோஸ உடைச்சி ஓபன் பண்ணிருச்சான். சோ இந்த வால்கனோஸ இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போம். சயின்டிஸ்ட் ரொம்ப ஞானவான்கள்ல எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. வால்கனோஸ் எல்லாம் எரப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இதுக்கு முன்னாடியே இந்த அனிமல்ஸ் எல்லாம் இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு அனிமல்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அனிமல்ஸ் எல்லாம் போயிட்டு வேற இடத்துக்கு போயிடுச்சு. இந்த பூமி வச்சு வரும்னு யார் சொன்னா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகுதுன்னா, பெண்மான்கள் ஈனும் போது அது சத்தம் போடும்போது கர்த்தர் கேட்டு அதுக்கு உதவி செய்வார். அந்த மிருகங்கள்லாம் எங்க வேல்கனை வரப்போதோ அங்க இருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சயின்டிஸ்ட்லாம் போய் பார்த்தா வேல்கனோ எரப்டாக ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான வேல்கனோ. உலகத்துல பைபிளுடைய வசனத்தை எடுத்து படிங்க. பாதி இடத்த அது காலி பண்ணிடும். 1/3 இறந்து போவார்கள். பாருங்க, வசனம் யூப்ரேட்டிஸ் வத்தி போச்சா? விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க. Take the Bible. வசனம் 9 15 வசனம் 14 வந்து 4 தூதர்கள் கட்ட ஒழுக்கப்படுவார்கள். எக்காலம் பிடித்திருக்க 6ஆம் தூதனை நோக்கி 14 வசனம், ஐப்ராத் என்னும் பெரிய நந்தி அண்டையில் கட்டப்பட்டிருக்க 4 தூதர்களை அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். இது தூதர்களா? பிசாசின் தூதர்கள். ஆண்டு கட்டி வச்சிருந்தாரு. அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படி 1 மணி நேரத்துக்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார். பாருங்க, ஜூன் மாசம் இங்க ஆண்டு பேசுறாரு. அவ்வளவுதான், எல்லாமே ஓவர், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுறாரு. இந்த பூமி அச்சிக்க பிறகு அதே இது இப்ப நடந்துச்சு. 2 மாசத்துல நடந்துச்சு. இப்போ நடக்க போகுது மிச்ச காரியங்கள். கர்த்தர் சொல்ல பாருங்க என்னது என்ன. அப்பொழுது மனுஷரில் 3/4 கொல்லும்படி 1 மணி நேரத்துக்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்துக்கும். இவங்க என்ன சொல்றாங்க? 1 மாதம் வரைக்கும் அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நல்லா கேளுங்க எல்லாமே. அப்புறம் இங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? 1 மாதம் இல்ல, 1 வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட 4 தூதர்கள் அவிழ்த்து விடப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களோ உட்கார்ந்துட்டு அவன் என்ன பண்ணா? சைனா என்ன பண்ணா? டிக்டாக் கொண்டு வந்து உங்களை டிக்டாக் ஆக்கிட்டான். நம்முடைய தமிழர்கள், இந்தியர்களை அவங்க வேலை செய்கிறத நிறுத்தி செல்போனை நோண்டும்படி டிக்டாக் ஆக்கிட்டான் எல்லாரையும். நிறைய பேருடைய மைண்ட்லாம் வேற பக்கம் போய் எல்லாரும் போதைக்கு அடிமையாகி இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணி இப்படி பண்ணாங்க. ஆனா இதெல்லாமே சாத்தா கிட்ட இருந்து வர்றதுன்ற நீங்க நினைக்க மாட்டீங்களோ? வாசல் என்றே நின்று ஆசையாய் தட்டுகிற நேசருக்கு இன்னைக்கு நீங்க செவி கொடுக்கலனா என்னைக்கு நீங்க செவி கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க செவி கொடுக்கலனா என்னைக்கு நீங்க செவி கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச நாள் என்ன விடுங்க, நான் என் இஷ்டத்தின்படிலாம் இருக்கணும், அதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். வாழ்வை நித்திய வாழ்வு வாழ்வை நித்திய வாழ்வு என்றென்னை தற்பரந்தயவை தள்ளிடலாம். நிலையாத நேரம்
மரணம் நிச்சயமில்லாத வாழ்க்கை, நிலையாத நேரம், மரணம் நித்தியத்தை ஜஸ்ட் செகண்ட்ஸ் ஆண்டு வந்துருவாரு. அப்ப நித்தியத்தை நீங்க எங்க கிடைப்பார்? வாசலண்டை வென்று ஆசையாய் தட்டும் நேசருக்கு உள்ளம் திறவாய். பாவிக்கு ஒருபோதும் தள்ளாத நேசர், பாவிக்கு ஒருபோதும் தள்ளாத நேசர். ஹல்லேலூயா. அவங்க ஒரு முத்திரை போடுவாங்க. நீங்க ஏடிஎம் கார்டு ஆதார் மாதிரி உங்க மேல ஒரு முத்திரை இல்லைன்னா நீங்க பேங்க்ல காசு எடுக்க முடியாது. அந்த முத்திரை இருந்தாதான் நீங்க கடைக்கு போய் சாமான் வாங்க முடியும். அதுக்கேற்றபடி எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் டிரான்சாக்சன் ஆயிடுச்சு. நாளைக்கு ஆன்லைன்ல தான் நீ வாங்க முடியுன்ற. அப்படின்னா நீ சாப்பிட என்ன பண்ணுவ? கண்டிப்பா அந்த முத்திரையை போட்டுக்குவேன். இன்னைக்கு ஆண்டு தேடுகிற நேரத்திலையும் கிருபையின் காலத்தில் நீ கர்த்தரை தேடலனா கொடிய காலம் வருகிறது. நெருக்கமோ பயங்கரமா நடக்கும். அந்த நேரத்தில் நீ ஆண்டு எப்படி தேடுவேன்? இப்பவே தேட மாட்டேன், அப்ப போயிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். இதெல்லாம் வாழ்க்கையில நிலையான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கு எவ்வளவு அழகான வீடு வேணுமோ அந்த வீடை நான் உனக்கு கட்டி வச்சிருக்கேன். என் மகனே, என் மகளே, இந்த வீடு உனக்கு வேணுமா வேண்டாமா? நான் உனக்காக கட்டி வச்சிருக்கேன் வீடு. உனக்கு வேண்டாமா? நீ இங்க எல்லாத்தையும் தேடிக்கிறது தப்பில்லை. ஆனா கர்த்தரை விட்டு பின் வாங்குகிற இருதயம் உனக்கு இருக்குமானால் be careful. இன்னைக்கு மனம் திரும்பு. இன்னைக்கு மனம் திரும்புதல் கேட்ட செய்தி கர்த்தர் உங்களிடத்தில் பேசும்படி வந்திருக்கிறார். மனம் திரும்பு. Change yourself. பலைகளை விட்டு மாறு, பலிகளை விட்டு மாறு. தேவசாயலாக மாறி தேவனோ இருப்பேன். என்ன சொல்றாரு? பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே ஆலிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே ஆலிந்திடுமே. அன்பிலை இல்லாத பொன்வீடு தேவசாயலாக மாறி தேவனோ இருப்பேன். தேவனோடு இருப்பேன். அந்த நாகம் நெருங்கிடுதே அதன் நிறைவாய். மண்ணு சாயலை நான் கலைந்தேத்தம் வேண்டவர். இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டு வந்தா நான் போவேன்னு சொல்லி. அன்னைக்கு திங்கட்கிழமை எலிசபெத் ஸ்ட்ரீட்ல ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அப்போ ஒரு வாலிப சகோதரர் பேசினாரு. பேசினதெல்லாம் ரொம்ப அழகா தான் பேசுறாரு. ஆனா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அக்னி பலமே இல்லை. என்ன கண்டனா அவர் பேசுற பாஷைய அந்நிய பாஷையில ராங்க பேசுற. ஆனா அவர் சொன்ன கருத்து நல்ல கருத்து ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னார்னா, பஸ்ல ஏறி நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒயிட் போட்டு ஒருத்தங்க ஏறுறாங்க பஸ்ல. அவங்க பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அழகா தெரிஞ்சாங்க. ஒயிட் போட்டு அப்படி நின்னாங்க. ஆனா ஒருத்தர் ஐயப்ப மாலை போட்டுட்டு அங்க வந்து தெரியாம
அவங்க காலை மறிச்சிட்டாங்க. அப்போ பைபிள்லாம் வச்சிருந்தாங்க, ஒயிட் ஒயிட். அவங்க பேசின வார்த்தைகளை கேட்ட உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவங்க ஏறினோன்னு அவங்க வந்திருக்காங்களே அவ்வளவு சந்தோஷம், அவங்கள பார்க்கும் போது சந்தோஷமாச்சு. ஆனா அவங்க பேசின வார்த்தை, என்னம்மா நீ இப்படி பேசுற? அவர் சொல்றாரு, புறஜாதி பைபிள் எடுத்துக்கிறது, ஒயிட் ஒயிட் போட்டுக்கிறது, பரலோகத்துல நான் தான் பாஸ்டர், நீ தான் போக மாட்டேன், மற்றவங்களாம் போவாங்க. ஏன்னா ஆண்டுகிட்ட கேட்டது என்ன தெரியுமா? என்கிட்ட நான் ஆண்டுகிட்ட கேட்ட காரியம் என்ன தெரியுமா? ஊழியத்துக்கு வந்த உடனே, ஆண்டவரே நான் சின்ன வயசுல இருந்து தாழ்மையா தான் இருப்பேன். தாழ்மையின் ரூபத்தை எப்படியோ கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் ஆரம்ப காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைக்கெல்லாம் சகிச்சு சைக்கிள் எவ்வளவு தூரம் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகே ஃபைன். நான் சப்ளை பண்ண குட்ஸ்க்கு காசு கேட்க போயிருந்தேன். காசு இன்னைக்கு வாங்க நான் கொடுக்குறேன்னு. அப்ப அவன் வந்து அப்படின்னா, காலையில வந்து நிக்கிறிய அப்படின்னா. ஆனா ஒரு வார்த்தை நான் பேசாம, அந்த பெருமையின் எண்ணம் எனக்குள்ள இல்லாம போயிட்டா போயிட்டேன். ஏன்னா அந்த தாழ்மை சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா எனக்கு கத்து கொடுத்தது தாழ்மை தான். யாரையும் உடனே பேசிடக்கூடாது. அப்ப ஊழியத்துக்கு ஆண்டு அழைச்ச போது கேட்டேன், ஆண்டவரே இந்த தாழ்மையின் குணம் மட்டும் என்னை விட்டு ஒரு நாளும் போயிடக்கூடாது. கோவப்படுறவங்களும் நிறைய பேர் ஊழியக்காரங்க எடுத்தோன்னே அவங்க ரொம்ப பைபிள் அது இது ஜோப்பணும், உபாசிச்சோம், எல்லாம் வேஸ்ட்டுங்க. சும்மா கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், பக்கத்துல யாருமே நிக்க முடியாது. அவங்க நம்ம அனாயிண்டிங்ல போய் பக்கத்துல யார் நிக்க போய் விழுறாங்கன்னா, இவங்களை பார்த்து இவங்களை கண்ணை பார்த்தோன்னே யாரும் நிக்க முடியாம விழுந்துருவாங்க. ஆண்டு கேட்டது, தாழ்மை கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோடன் தம்பேலமோடன். ஆண்டவரே நான் உங்ககிட்ட பெரிய காரியம் எதிர்பார்க்கல. நான் பிசினஸ்லாம் விட்டுட்டு வரேன், எவ்வளவு சம்பாதிச்சேன் அதெல்லாம் கூட விட்டுட்டு வரேன். ஆனா இந்த தாழ்மையோட கூட கடைசி நாட்கள் வரைக்கும் நான் இருக்கணும் ஆண்டவரே. அதான் என் ஆசை. சுகத்தோட பலத்தோட சேவை செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளோ இடங்களை நான் வச்சிருந்தேன். அங்க அந்த ரூட்ல வரும்போது, சூரப்பேட் ரூட்ல வரும்போது எத்தனை வீடு அங்க கட்டிருந்தேன் தெரியுமா? நானு என் இடங்கள் தான் அங்க நிறைய. அப்போ அந்த போட் மாதிரி வீடே கூட கட்டியிருக்கேன். அதெல்லாம் கூட போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது சும்மா அந்த ஐயப்பாக்கம் உங்க ஏரியால கூட வீடு கட்டியிருக்கேன், நான் கட்டி வித்துருக்கேன். அதெல்லாம் வேஸ்ட், நிரந்தரம் இல்லை. நீங்க எல்லாமே இருந்தா ஒரு 100 கோடி ரூபாய் கூட போகும். ஆனா அது கர்த்தர் இடத்துல போய் நம்ம கொண்டு போய் சேர்க்காது. ஆமென். தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோடன் தம்பேலமோடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோடன் தம்பேலமோடன் சேவை செய்ய. இதான் கேட்ட ஆண்டுட்டு, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தருவீங்களா? தாழ்மையோட கடைசி நாட்கள் வரைக்கும் நான் ஜீவிக்கணும். பெருமை என்ற எண்ணம் கூட எனக்கு வரக்கூடாது. நான் பவர் சொல்லுகிற பவர் என்ன கேட்கல, எனக்குள்ள பவர் என்ன கேட்கல, எந்த பவரும் கேட்கல. கையில பவர் கேட்கல, கால்ல பவர் கேட்கல, எங்கேயுமே கேட்கல, எதுவுமே கேட்கல. பெரிய இடம் உனக்கு கொடுப்பீங்களா, அங்க கொடுப்பீங்களா, இங்க கொடுப்பீங்களா, எதுவுமே கேட்கல. தாழ்மையோட கடைசி வரைக்கும் நான் இந்த ஊழியத்துல நினைச்சிருக்கேன் ஆண்டவரே. அப்புறம் ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் கேட்டேன், என் பொண்ணு கூட அந்த தாழ்மையோட இருக்கு ஆண்டவரே. ஆண்டவருடைய பயங்கரமான கிருபையில எனக்கு கொடுத்த ஒரே பொண்ணு கூட அந்த தாழ்மையை தரித்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஏழை ஜனங்க மத்தியில தாழ்மையோட பேசும்படி, நம்ம என்ன அந்தஸ்து என்ன இது, நான் என்னுடைய
ஆன்சிஸ்டர்ஸ் பற்றி எங்க அண்ணங்களா பேசிட்டு இருந்தாங்க. நானே ஆன்சிஸ்டர்ஸ் பற்றி பார்த்தேன். இஸ்ரேல்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் கூட இங்க நம்முடைய மகாராஷ்டிராக்கு வந்தாங்க. இஸ்ரேல் உடைய அதே யூத ரத்தம். கர்த்தர் இந்த பெருமைலாம் எனக்கு இல்லை. ஆண்டவர் உடைய கிருபை, ஆண்டுடைய தயவு தான். நான் சொல்லலாம், எனக்குள்ள யூத ரத்தம் இருக்குங்க. நிச்சயமாங்க, எங்க தாத்தா இதெல்லாம் யூத ரத்தம். ராஜாஸ் அவங்க யூதர்கள் அங்கிருந்து வந்தாங்க. எப்படி வந்தாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஷிப்ரெக் ஆகி மகாராஷ்டிரால சேர்ந்தாங்க. அங்க இருந்து வந்தவங்க தான் எங்களுடைய முன்னோரு. பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றிலும் உயரத்துல வச்சிருந்தா கூட அதெல்லாம் நமக்கு மேன்மை இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, யூதர்களை நான் மறந்து புறஜாதியா இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? தெரிஞ்சு கொண்டிருக்காரு. ஒட்டு மரம், நான் கூட ஒட்டு மரம், நம்முடைய மாங்காய் மரத்துல ஒட்டு போடலாம். ஒட்டுனா ஹைபிரிட்னா ஒட்டு போடலாம். நம்ம கிட்ட இருக்கு மாங்காய் மரம் இருக்குல்ல, நல்ல பங்கனப்பள்ளி மரம். நானும் அதோடைய டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணி ஒட்டு போடுறதுக்கு ஒட்டெல்லாம் போட்டிருக்கேன். அப்ப ஒட்டு போட்டு அதுல வேர் வந்த பிறகு கீழே கட் பண்ணிடுவேன். அந்த ஸ்டெம் உடைய கீழே கட் பண்ணிட்டா அது என்ன ஆயிடும்னா, அந்த மாமரத்தினுடைய எஃபெக்டும் அந்த மாமரத்தினுடைய பவரும் இந்த ஸ்டெம்முக்கு கிடைக்கும். ஆனா சாதாரணமா விதையில போடுறதுக்கு அந்த பவர் கிடைக்காது. ஜஸ்ட் கொஞ்ச நாள்ல காய்ச்சிடும். ஹைபிரிட் நானும் அங்க பண்ணிருக்கேன். பவுல் சொல்றாரு, நீங்களும் அதேதான். நீங்க வேறு, நீங்க கிடையாது. அந்த மாமரம் எங்க கிட்ட இருக்கிற மாமரம் தான் வேறு. ஆனா அதுக்கு மேல இருந்து நம்ம ஒட்டு மரங்களா இருக்கிற நாம் பெருமை பேசுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பெருமை பேச ஒண்ணுமே இல்லை. நிச்சயமில்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு புறஜாதிகளும் இதே பேசுறாங்க. ஆனா பைபிள் இருக்குது, நிச்சயமில்லாத வாழ்க்கைக்காக நம்ம எதுக்காக ஓடுறோம்? எதுக்காக ரீல்ஸ் பாக்குறோம்? எதுக்காக ட்ரெஸ் போடுறீங்க? எதுக்காக அந்தஸ்து தேடுறீங்க? எதுக்காக பேர் புகழ் பாக்குறீங்க? எதுக்காக அதிகமா நகைகள் வாங்குறீங்க? எதுக்காக நல்ல விலை உயர்ந்த எல்லாம் ஹை கிளாஸ் ட்ரெஸ்ஸும் எல்லாம் வாங்குறீங்க? எல்லாமே இல்ல நாங்கெல்லாம் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி எதுக்காக? அதே மண்ணுக்குல பணக்காரனும் புதைக்கப்படுறான், ஏழையும் புதைக்கப்படுறான். சாலமன் சொல்றாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சாலமோனுக்கு எல்லாமே இருந்துச்சான். தோட்டங்கள் இருந்துச்சு, எல்லாம் அவருக்கு இல்லாத ஒன்றுமே இல்லையா. எல்லாரும் தாங்க சொல்றாரு, எல்லாம் மாயை. பணக்காரனும் மறிக்கிறான், ராஜாக்களும் மறிக்கிறான், ஏழையும் மறிக்கிறாங்க. நான் ஒண்ணும் கொண்டு போறது இல்லை. ஆமென். ஆனா நீனும் நாங்களும் என்ன கொண்டு போறோம்? இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. நீ மறுக்கிற நாளிலே இயேசு கிறிஸ்து ஆவியான உனக்குள்ள இருக்கணும். ஆமென். இருப்பாரா, இருக்க மாட்டாரா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க பாஸ்டர். காதுல ஆகஸ்ட் மாசம் ஜூலை மாசம் சொன்னீங்க, ஆகஸ்ட் மாசமா சொல்லிட்டேன். ஆண்டு உங்களை கூப்பிடுறாரு, நித்தியஜனுக்கு அழைக்கிறாரு. அவர் வர போறாரு, சடனா நிப்பாரு. இன்னைக்கு ஃபாரின்ல எல்லா இடத்துலயும் இக்கால சத்தம் இங்க கேட்டிருக்கு, இக்கால சத்தம் அங்க கேட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னமே புரியல எனக்கு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா என்ன நடக்குது? கனடால எக்கால சத்தம் கேட்டுச்சு, அமெரிக்கால எக்கால சத்தம் கேட்டுச்சு, எல்லா இடத்துலயும் எக்கால சத்தம் கேட்குது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது மாஸ்டர். எனக்கு ரீல்ஸ்ல அடுத்தது யாரு என்ன படம் ஓடுதுன்னு தான் எனக்கு தெரியும். அதான் உங்களுக்கு தெரியும். எக்கால சத்தம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க, அது காமிக்கிறாங்க. ஆனா எது உண்மை எது பொய்யினே தெரியல. ஏன்னா எல்லாமே மாயை. பொய்யின் ஆவியை கர்த்தர் படிச்சு பாருங்க. வெளிப்படுத்துற விஷயம், நீ வெளிப்படுத்துற விஷயம் எடுப்பாங்க. இன்னைக்கு அதான் நடக்குது. அதை விட்டுட்டு எங்கேயோ எல்லா கம்மம் போயிட்டு இருக்கேன். அது பார்க்க படிக்கும் போதே பயமா இருக்கு. ஜனங்க பயந்துருவாங்க. பைபிளை ஃபுல்லா படிக்கணும்னு சொல்லி படிக்க வைக்கிறேன். வெரி குட், படிக்கவே தப்பே கிடையாது. அதே பிள்ளைகளே, வெளிப்படுத்துற விசேஷத்தை படிங்க. படிக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனா அதான் உண்மை. ஒரு காரியமா ஆண்டுகிட்ட கேட்கல. நான் பைபிளை படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டுக்கு நன்றி சொல்லுவேன்,
நீ யாருக்காக ஜெபம் பண்றீங்கன்னு சொல்றீங்களா? அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். பவர் 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 என்று இன்னைக்கு பவர் பின்னாடி போற ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. இன்னைக்கு பவர் யார் பிடிச்சி வச்சிருக்கா தெரியுமா? சாத்தான் பிடிச்சி வச்சிருக்கான். நல்லா கேளுங்க, எனக்கு எல்லாமே தெரியும். பொய்யின் அற்புதங்கள் நடக்குது, உண்மையான அற்புதங்கள் இல்ல. பொய்யின் அற்புதங்கள்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு கொடுத்த தலைவலியே அவன் எடுத்துருவான், உனக்கு கொடுத்த வயிறு வெளியே எடுத்துருவான். ஆனால் அவனால என்ன செய்ய முடியாதுன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவனால செய்ய முடியாது. கையை வளர வைக்க, கண் இல்லாத இடத்துல கண்ணு கொடுக்க முடியாது. ஆனா அற்புதங்களை இன்னைக்கு பாஸ்டர் சொல்ற பொய் தீர்க்கதரிசிகளும் பொய் பாட்டு பாடிக்கிட்டு, கானா பாட்டு பாடிக்கிட்டு, ஏமாத்திக்கிட்டு, கத்தரை விட்டு பின் வாங்க வைத்துக்கிட்டு, கத்தருடைய வல்லமையை இழக்க வைத்துட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு உபவாசத்துல சாரல் அவங்கள பாடின பாடல்களை இன்னைக்கு கானா பாட்டை போல பாடிக்கிட்டு, கேவலமான பாட்டை போல பாடிக்கிட்டு, நீங்க பிசாசு நாட்டம் ஆடிக்கிட்டு சபையில உட்கார்ந்துக்கிட்டு, நாங்களும் தான் ஆடுறோம். ஆடுறது அசிங்கமா இருக்கா? இல்ல இல்ல. இன்னைக்கு அவங்க என்ன சினிமா பாட்டு பாடிக்கிட்டு ஒரு அசிங்கமா ஒரு பாஸ்டர் பேசுறாரு, திட்டாராம், கிருபை இல்லைன்னு சொன்னது. பைத்தியக்காரத்தனமா. நீங்க எப்படி பிறந்தீங்க, எங்க எந்த இடத்துல வளர்ந்தீங்க, கர்த்தருக்குள்ள எப்படி நம்ம உங்களை நடத்திருக்கோம், இதெல்லாம் நீங்க மறந்துட்டு எங்க போயிட்டீங்களா? வேசித்தனத்துக்கு பின்னாடியும், விபச்சாரத்துக்கு பின்னாடியும், விபச்சாரக்காரர்கள் பின்னாடி ஓடிட்டீங்களா? கர்த்தரை மறந்துட்டீங்களா? ஒண்ணு இல்லாம ஆவி இல்லாம இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறதுன்னு சொல்லி, அந்நிய ஆவியே இல்ல, பரிசுத்த ஆவியானவரே இல்ல. என்ன பேச ஜாக்கிரதை. ஒண்ணு இல்ல, சும்மா சொல்றதே சொல்லிக்கிட்டு நானும் அந்நிய பாஷை பேசும் கிட்ட வர முடியாது, நீ கிட்ட வர முடியாது. வந்தா ஒண்ணு மாதிரி அவன் மாதிரி ஆயிடுவோமே நம்ம. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய நடைகள் ஜாக்கிரதையா இருங்க. ஃபர்ஸ்ட் தாழ்மை பெருமையை தூக்கி தள்ளு போடுங்க. நம்ம ஒண்ணு இல்லைன்னு நினைங்க. நீங்க ஒன்றே இல்ல, எனக்கு அது இருந்தாலும் இதுதான், ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க மறிச்சா என்னத்தை எடுத்துட்டு, நான் கூட மறிச்சா என்ன எடுத்துட்டு போற சொல்லுங்க? நத்திங், நத்திங். ஒன்றே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. நீங்க சேர்த்து வச்சது உங்க பிள்ளைகள் எடுப்பாங்க? தெரியாது, எதுவுமே தெரியாது. பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ராஜாதி ராஜா வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். வாசனை நின்று எச்சரித்து சொல்கிறார், மகளே மகளே வா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெண் மகவா, மனம் திரும்பு. மனம் திரும்புறதுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நீங்க பேசினா பலாறு அடிக்கிறாங்க, ஆண்டு குறிச்சு பேசினா கூட பலாறு அடிக்கிறாங்க. என்னங்க பொறுமை இல்ல, என்ன நிதானம் இல்ல, கோப எரிச்சல். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க அடிக்கணும் இல்ல கோபப்படணும்னா, ஒருவேளை உங்க பொண்ணு கையை யாராவது பிடிச்சிருந்தாங்கன்னா கோபப்படுவாங்க. என் பொண்ணு கை யாராவது பிடிச்சாங்க அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடிக்காம ஆண்டவர் என்ன காப்பா அடிச்சிருக்காங்க. அது கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க. இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் ஒரு கை கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை, ஒரு கை இன்னொரு கையை பிடிக்கிட்டோம் அப்படியே சொல்லலாம். ஒரே அடி. கரெக்டா தப்பா? ஆமென் சொல்லுங்க. அடிப்பேங்க, எதுக்கு அடிக்கணுமோ அதுக்கு அடிப்பேன். ஆனா சும்மாலாம் நான் பாட்டுக்கு கோவப்பட்டு ஏதோ இவங்க பானத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமென். அந்த பாஸ்ட் என்ன ஆயிடுச்சு போல இருக்கு, ஏதோ சாமி வந்துருச்சு போல இருக்கு. எங்களுக்கு எதுவும் வரல, இது ஜனங்களை பார்த்தாதான் எங்களுக்கு எல்லாமே வருது. ஆமென். பண்ற அட்டுழி எல்லாம் பார்த்தாவே எல்லாம் வருது. ஆமென். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஒரு குறை இராதபடி இந்த ஆகஸ்ட் மாசம் கர்த்தர் உங்களை நடத்துவார். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் மேய்ப்பர். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும். பொக்கையும் மரத்தையும் மாத்திரமாக
பொக்கையும் மரத்தையும் மாத்திரமாக எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தில் நிழலாறு வலுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நிழலாவரே வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நம் தேவன். ஆமென், ஆமென். Hallelujah, praise the Lord.